ஹalleluya. அப்படியே இருக்கிற இடத்துல எல்லோரும் கண்களை மூடி தம்முடைய வஸ்திர தொங்கலினால் இந்த ஆலயத்தை நிரப்புகிற பரிசுத்தமுள்ள தெய்வம் அவர் நமத்தில இறங்கி வந்திருக்கிறபடினால everybody எல்லோரும் கண்களை மூடி இது மனிதர்கள் மத்தியில் வாசம் சேர்ந்து நல்ல சத்தமா எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. சபை சத்தம் மாத்திரம் இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவர். உங்க சத்தம் மாத்திரம் உயரும். நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. மீண்டும் ஒரே விஷயம் மனிதர்கள் இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் எங்கள் மத்தியில் உலாவுகிற பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்கார உங்க சத்தம் மாத்திரம் உயரணும். உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமை. ரெண்டு கையை உயர்த்தி முடிந்தால் உம்மை. சின்ன பிள்ளைகள் எல்லாரும் ரெண்டு கைகளை உயர்த்தி பரிசுத்த பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. மத்தியில் எங்கள் மத்தியில் உலாவிடு எங்களோடென்று வாசம். சபையார் மாத்திரம் பாட போறீங்க. இன்னும் சத்தத்தை உயர்த்தி we glorify you God. வாசம் செய்யும் எங்கள் சபைதனில் எங்கள் சபைதனில் மகிமையானவர் மகிமையான காரியத்தை இந்த நாளிலே செய்வாராக. ஓ எங்கள் குடும்பத்திலே எங்கள் குடும்பத்தில் உலாவிடு எங்களோடென்று வாசம் செய்யு. சொல்லுவோம் இதோ மனிதர்கள் இதோ மனிதர்கள் எங்கள் மத்தியிலே பிரியமாய் ஆண்டவரே மகிமையான காரியத்தை செய்கிறவர். இன்னும் ஒரே விஷயம் மனிதர்கள் அக்காலத்திலே இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் நான் தேவனாகிய கர்த்தர் அவர்களுடைய சொந்த ஜனம் என்று சொன்னவர் செய்பவர். எங்கள் நடுவிலே நடுவே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த
சிங்காசனம். Oh, we glorify you. உம்மை இயேசுவே பரிசுத்த அலங்கார உம்மை தொழுகிறோம். சொல்லுங்க, உமக்கு சிங்காசனம், உமக்கு. உங்க சத்தம் மாத்திரம் வாலிப தம்பி தங்கச்சி நல்ல வாயை திறந்து தேவ சமூகத்தில் ஆவியோடும் உண்மையோடும் நான் உம்மை தரிசிக்க வந்திருக்கேன். உங்களுடைய வேற பெற்ற பிரசனம் எங்களுக்கு தேவை என்று சொல்லி ஆளுங்காரத்தோட together சேர்ந்து பாடுவோம். உம்மை தொழுகிறோ இயேசுவே எங்கள் மத்தியில் உலாவிடு எங்களோடென்று வாசம். What a powerful prayer. எங்கள் மத்தியில் எங்கள் மத்தியில் உலாவிடு எங்களோடென்று வாசம் செய்யு. சபைதனிலே எங்கள் சபைதனில் பெருவெள்ள இறைச்சலின் சத்தத்தை போல எங்களோடு வாசம் பண்ணுவீராக. ஓ, எங்கள் மத்தியில் எங்கள் இயேசுவே லோடன். அப்படியே ரெண்டு கரங்களையும் பரலோகத்திற்கு நேராய் உயர்த்தி எங்கள் மத்தியில் உலாவிடு எங்களோடென்று. ஜபத்திற்கெல்லாம் ஒரே பதிலாக இயேசு நம்மோடு இருப்பது போல நல்ல கைகளை உயர்த்தி எங்கள் மத்தியில் உலாவிடு. நல்ல பெருவெள்ள இறைச்சலின் சத்தத்தை போல கைகளை தட்டி ஒரு ஆமேன் என்று சொல்லுவோமா? தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீதி உள்ளவர், மகிமையான காரியத்தை செய்கிற தெய்வம். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம் மத்தியிலே வாசமாய் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. பொதுவாக எல்லோருக்கும் கிரிக்கெட் மேட்ச் பற்றி நல்லா தெரியும். கிரிக்கெட் மேட்ச் முடிந்ததுக்கப்புறம் அனலைஸ் பண்ணுவாங்க உட்காந்துக்கிட்டு, ஏன் இந்தியா தோற்றுவிட்டது, ஏன் இந்த கண்ட்ரி தோற்றுவிட்டது என்ற ஒரு போஸ்ட் அனலைசிஸ், போஸ்ட்மார்ட்டம் மாதிரி பண்ணுவாங்க. போஸ்ட்மார்ட்டம் மாதிரி பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு காரியத்தை கண்டுபிடிப்பார்கள். இந்த கேட்சை இவர் விடாமல் இருந்திருந்தார்னா இன்றைக்கி இந்த கேமோட போக்கே மாறி இன்றைக்கி இந்த கண்ட்ரி, இந்த டீம் ஜெயிச்சிருக்குன்னுவாங்க. தெரியுமா தெரியாது? அதெல்லாம் தெரியும் இல்லையா? பார்த்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் நமக்கு தெரிகிறது. கர்த்தர் நல்லவர். எதெல்லாம் தெரியணுமோ அது தெரிய மாட்டேங்குது. எதெல்லாம் அவசியம் இல்லை அதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ அந்த அனலைசிஸில் இந்த ஒரு கேட்சை பிடிச்சிருந்தா, ஒருவேளை இந்த பவுண்ட்ரி தடுத்து நிறுத்தி இருந்தால் அந்த கடைசி பாலில் அவங்க ஜெயிச்சிருக்க முடியாது என்று ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவார்கள். ஆகவே நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, அதே போல் ஒரு விசுவாசி எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்து வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறாரோ அதற்கேற்றவாறு உருமாற்றதான் சபை. சபை எதுக்கு? உங்களை உருமாற்றம் அடைய செய்யணும். ஆமென். அப்போ தேவன் விரும்புகிற ஒரு விசுவாசியாக நான் சொல்கிறேன். எஸ்தர் புஸ்தகத்தில் எஸ்தரை சூஸ் பண்ணுறாங்க. அப்படியே கொண்டு போய் ராஜாட்ட விட்டுறல. அவள் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலாக அங்கே ராஜாவுக்கு தகுதிப்படுத்தும்படியாக ஆயத்தப்படுத்தப்படுகிறாள். சபை என்பது மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு நீங்கள் மணவாட்டியாக மாறும்படியாக ஆயத்தப்படுத்துகிற இடம். அப்போ அந்த ஆயத்தப்படுத்துகிற இடத்திலே தேவனுடைய வார்த்தை தான் உங்களை உருமாற்றம் அடைய செய்யும். அப்போ தேவன் ஆறுதல் படுத்துகிறவர்.
தீர்க்க தரிசனமாய் பேசுகிறவர், தேவன் நம்மளை பலப்படுது, எல்லாம் உண்மைதான். ஆனால் சில நேரங்களில் கர்த்தர் பேசுகிறாரு, நடக்க மாட்டேங்குது. நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்? ஒரு போஸ்ட் அனாலிசிஸ் மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியம் இன்னும் நடக்கலை, ஏன் நடக்க மாட்டேங்குது, இந்த காரியத்தில் ஏன் தடை இருக்கிறது? நிச்சயமாக எல்லாரும் ஆராய்ஞ்சு பார்க்கணும். அதாவது தேவன் ஒரு வார்த்தையை சொல்லிட்டார்னா அந்த வார்த்தை நடப்பதற்கு நாம் தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். எஸ்தரை சூஸ் பண்ணிட்டாங்க, எஸ்தர் தகுதிப்படுத்தப்படுகிறாள். தேவன் ஒரு வார்த்தை உங்களுக்கு கொடுக்குறாரு, நீங்கள் சபையிலே வைத்து தகுதிப்படுத்தப்படுகிறீர்கள். அப்போ உங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகள், உங்களுக்கு சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறணும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்கள் நிறைவேறணும். அப்போ என்ன செய்யணும்? சபையில் சொல்லப்படுகிற வார்த்தைகளை உள்வாங்கி, நான் அப்படி இருக்கிறேனா என்று ஆராய்ந்து பார்த்தா, ஏன் குறிப்பிட்ட காரியங்களிலே நாம் இன்னும் முன்னேறாமல், குறிப்பிட்ட காரியங்களிலே ஒரு தோல்வி முகம், குறிப்பிட்ட காரியங்கள் ஏன் ஒரு வெற்றி இல்லை என்பதை புரிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் ஒன்று சொல்லட்டுமா? அந்த போஸ்ட் அனாலிசிஸ் ஆஃப் த மேட்ச், ஒரு சின்ன கேட்சி, ஒரு 2 ரன்னுனால தோற்று போயிருப்பாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறத தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கையில் சில தோல்விகளுக்கு காரணம் ஏதோ பெரிய தப்புலாம் இல்லை, சின்ன விஷயம். ஒரு சின்ன விஷயத்தை கோட்டை விட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம நினச்சது தான் நமக்கு கிடைக்காம தடையாய் கொண்டே இருக்கிறது. நாம் நினைச்சது இப்போ முடிஞ்சிருக்கணும், இன்னும் முடியலை, காலம் இழுத்து கொண்டே போகிறது. ஏன்னா ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் நாம் சரியாக மாறலை. அந்த விஷயத்தில் தேவன் நம்மை மாறணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ மாறினா தான் அந்த இழுத்து கொண்டிருக்கிற காரியத்தில் ஒரு ஜெயம் உண்டாகும், அல்லது எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் ஒரு முடிவை கர்த்தர் கொடுப்பாரு. ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசி எப்படி இருக்கணும்? பவுல் ரொம்ப அழகாக சொல்லுகிறான், பிரியமுள்ள குமாரனாகிய விசுவாசியே. எப்படி? தீமோத்தேயு விசுவாசி தாங்க, அப்புறம் தான் பிரதர், அப்புறம் தான் ஊழியக்காரன். முதல்ல அவன் யார்? விசுவாசி. எடுத்த உடனே பாஸ்டர் ஆக முடியாது, எடுத்த உடனே விசுவாசி. அதில் பாஸ் பண்ணால் தான் சகோதரன், அதில் பாஸ் பண்ணால் தான் பாஸ்டர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்போ பிரியமுள்ள குமாரனே அப்படின்னா ஏதோ பாஸ்டர் வீட்டுக்கு வேலை செய்யணும்லாம் கிடையாது. அதான் கடந்த வாரம் சொன்னேன். ஊழியத்தில் உதவியாக இருப்பது, ஊழியத்தை தாங்குகிற காரியம், சகல சபைக்கு அடுத்த காரியங்களில் முன்னாடி நிற்குவது, அவர்கள் தான் பிரியமுள்ள குமாரனாக சபையில் இருக்க முடியும். ஏன் இவ்வளோ பின்ட்ராப் சைலன்ஸ் இன்னைக்கு? ஏன் ரொம்ப உறுத்தட்டும், சந்தோஷம். மனஸ்தாபப்படுவது மனம் திரும்புவதற்கு ஏதுவாக இருக்கும். அல்லேலூயா. எப்போதுமே அல்லேலூயா கர்த்தர் ஆசீர்வதிப்பாருன்னா ஆசீர்வாதம் வராது. கடைசி ஏன்டா வந்து இப்போ எனக்கு ஆசீர்வாதம் வரலன்னு அப்போ நான் சொல்லிட்டு இருந்தால் வச்சுக்கோங்க, கோவம் தான் வரும். அது இப்போயே சொல்லி முடிச்சிடுறேன் நான். அப்போ என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்க்கிற காரியத்தில் ஒரு ஜெயம் வரணும்னா முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும், நான் சபைக்கு அடுத்த காரியங்கள், சபைக்கு அடுத்ததுன்னா நீங்கள் பாஸ்டருக்கு உதவி செய்யலை, கர்த்தருக்கு உதவி செய்கிறீங்க. அல்லேலூயா. சபை கர்த்தருடையது, சபை கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உருவாக்கப்பட்டது. நீங்கள் ஒன்றை சபைக்கு செய்யும் பொழுது, சபைக்கு அடுத்த காரியங்களை உதவி செய்யும் பொழுது, சபைக்கு அடுத்த காரியங்கள் தோள் கொடுக்கும் பொழுது நீங்கள் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் எல்லா இடத்துலையும் இறங்கி வர உலகத்தில் சொல்லுவான், என்ன தெரியுமா? ஆண்டவர் எல்லா இடத்துலையும் வர முடியாது, அம்மாவை படைச்சாருன்னுவான் உலகத்தில். நான் உங்களுக்கு இப்படி சொல்கிறேன், கர்த்தர் எல்லா இடத்துலையும் இறங்கி வரலாம், ஆனால் அவர் மாம்சமாக இறங்கி வந்து எல்லாருக்கும் உதவி செய்கிறார் இருந்தால் நீங்கள் தேவையே கிடையாது. அப்போ உங்களை எதுக்கு திரும்ப வச்சிருக்கிறாரு? ஒரு குமாரனாக, ஒரு குமாரத்தியாக, பிரியமுள்ளவர்களாக சபையில் நீங்கள் விளங்கணும்னு சொல்லி கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. விளங்காமல் போகிறதுக்கு யாரும் சபையில் கொண்டு வரல, நல்ல பிரியமுள்ள குமாரனாக, குமாரத்தியாக விளங்குவதற்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரு. வெளியே இருக்கிறதுக்கு விளங்காதவன் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் விளங்கணும். புரியுதா? வெளியே இருக்கிறவருக்கு என்னவா இருந்தீங்க? விளங்காத பாத்திரம். இப்போ எப்படிப்பட்ட பாத்திரம்? விளங்குகிற பாத்திரம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ சபைக்கு அடுத்த காரியங்களே தோள் கொடுத்து உதவி செய்து தாங்குகிறவர்கள் அவர்கள் பிரியமுள்ள குமாரர்கள் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? நான் சொன்னேன் இல்லையா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துக்கு வந்த பிறகு கூட நான் உங்கள்கிட்ட சொன்னேன், என்னுடைய பாஸ்டருக்கு ட்ரெயினில் நான் தான் பெட்டு போட்டு கொடுக்குறேன். நான் ஒரு பாஸ்டர் தான், இல்லைன்னு இல்லை, எனக்கு பேர பிள்ளைங்க கூட இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவருக்கு நான் பெட்டை விரித்து கொடுத்து தலானியை போட்டு கொடுத்து வாங்கன்னு படுக்க வச்சு அவருக்கு நான் கம்பளி போத்தி விடுறேன். இருக்கிறீங்களா இல்லையா? ஒரு ஆமீன் சொல்லுவோமா?
அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் சபையின் ஊழியக்காரனுக்கு பிரியமாய் நடக்கிறவர்கள் தான் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள். அதுக்கு தான் கர்த்தர் உள்ள வச்சிருக்கிறாரு இந்த காரியத்தை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி, இதை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் கேட்பது கொடுக்கப்படும். இன்னொரு இடத்துல வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எண்ணுவதற்கு நினைப்பதற்கும் அதிகமாக கிரியை செய்ய உள்ள அவருடைய வல்லமையின்படியே. ஏன் செட்பேக் இன் லைஃப்? பிகாஸ் we are not fulfilling what God wants us to do. ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிற காரியத்தை பிரியமாய் சபைக்கு ஊழியக்காரனுக்கு இல்லாதபடினா தான் we always receive some setback in life. கர்த்தர் மகிமைப்படுவாராக. வேதத்தை ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன், எலிசா இரட்டத்தலையின் அபிஷேகம் பெறுவதற்கு முன்பதாக எலியாவுக்கு ஊழியம் செஞ்சான். அப்ப எலியாவுக்கு ஊழியம் செஞ்சதை பார்த்து தான் எலியாவுக்கு ஊழியம் செஞ்சானா, எலியாக்கல்ல அவன் மேல் அபிஷேகத்தை கொடுத்திருந்த கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சான். அப்படிதான் நீங்க பார்க்கணும். இருக்கிறீங்களா? ஆண்டவர் ஏன் அதை எழுதி வச்சிருக்கிறாரு? எலியா மேல ஒரு அபிஷேகத்தை தேவன் வச்சிருக்கிறாரு. அப்ப எலியாக்கு நீ எதெல்லாம் செஞ்சியோ அதை யாருக்கு செஞ்ச? கர்த்தருக்கு செய்திருக்கிறாய். ஒரு ஆமென் சொல்லுவோமா? பிலிப்பு பந்தி விசாரணை. எலியா பழைய ஏற்பாடு, பிலிப்பு புதிய ஏற்பாடு. பந்தி விசாரணை செய்கிறவன் இப்ப எலியாக்கு எலிசா ஊழியம் செஞ்சப்ப கர்த்தர் இரட்டத்தின் அபிஷேகத்தை அவனுக்கு கொடுக்கிறாரு. ஆமென். ஏன்னா ஏன் இரட்டத்தின் அபிஷேகம்? அவன் எலியாக்கு செய்யல, எலியா மேல இருந்த அபிஷேக நிமித்தம் ஊழியம் செஞ்சதுனால அந்த அபிஷேகத்தை கர்த்தர் இரட்டத்தினே அவனுக்கு கொடுக்கிறாரு. பிலிப்பு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பந்தி விசாரணை செய்கிறான். சபையில் எல்லாரையும் கவனிக்கிறான், எல்லாரையும் விசாரித்து என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சு கொடுக்குறான். அடிமை என்ற அர்த்தம் இல்லை. கர்த்தர் செஞ்சாரு, அவனுக்கு 4 புத்திரியை கொடுத்தாரு. 4ல் 3 தீர்க்கதரிசி இல்லை, 4மே தீர்க்கதரிசி. அல்லேலூயா. அப்ப தேவன் பாருங்க, சபையில் யார் பிரியமாய் கர்த்தருக்கு சபைக்கு ஊழியக்காரனுக்கு பிரியமாய் நடக்கிறார்களோ அவர்களை கைவிடுகிறது கிடையாது. ரெண்டாவது, நான் கடந்த வாரம் சொன்ன உத்தம குமாரன். ஒரு தீமோத்தேயு என்கிற ஒரு போதக நிருபத்தில் இந்த தீமோத்தேயு என்பது போதகர்களுக்கான ஒரு நிருபம். அந்த போதக நிருபத்தில் இன்னொரு காரியத்தை எழுதி வச்சிருக்கிறான் பவுல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உத்தம குமாரன். உத்தம குமாரன் தெரியுமா? என்ன எதிர்பார்க்கப்படுகிறதோ, சபை என்ன சொல்லுதோ அதை செய்யணும். அதிக பிரசங்கித்தன வேலை பண்ணக்கூடாது. நான் சொல்றது புரியுதா இல்லையா? உங்ககிட்ட ஒரு வேலை சொன்னா என்ன சொல்றோமோ அதை தான் செய்யணுமே தவிர நான் நினைச்சேன் யோசிச்சேன் பண்ணேன்னு வந்து நிற்கக்கூடாது. அப்போ உத்தம குமாரன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஊழியத்தில் ஆரம்ப நாட்களில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், புதிதாக அவர்களை கேட்டுக்கொள்ளட்டும். இந்த சாண்டா கிளாஸை 3 வருஷம் ரோட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன் நான். இந்த சாண்டா கிளாஸ் நான் விசுவாசிக்கிறது கிடையாது. அது மூலம் ரோட்டில் பாட்டு பாடிட்டே போவோம். அது மூலமாக ரோட்டில் வந்து சாக்லேட் கொடுப்போம் நாங்கள். இந்த சுத்தாத இடம் கிடையாது. ஆரம்பித்து ஃபஸ்ட்டு எப்ஜி ஃபுல் கோஸ்பல் சர்ச் இருந்தது, அங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே சுற்றிக்கிட்டு வந்து சிறுவாணி நகர் உள்ளெல்லாம் சுற்றிக்கிட்டு கடைசியில் வந்து அங்கே நிறைவு செய்வோம். சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு ஆரம்பித்தா நைட்டு 8 மணிக்கு முடியும். அவ்வளோ நேரம் நடப்பாங்க ஜனங்கள் கூட. ரோட்டில் பாடிக்கிட்டே வருவோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் ஒருத்தர் சாண்டா கிளாஸ் வேஷம் போட சொன்னார். நல்லா தொந்திலாம் இருந்துச்சு, நல்லா இருந்தார், நல்லா வட்டகாசமாக இருந்தார். அது நல்ல ஆப்டான பாத்திரம்னு சொல்லி வேஷம் போட தான் ஆப்டான பாத்திரமாக இருந்தார். கிறிஸ்துவுக்கு ஆப்டான பாத்திரம் இல்லை. ஏன்னா என்னுடைய விஷன், என்ன தரிசனம் தெரியுமா? ரோட்டில் எவன் காணிக்கை கொடுத்தாலும் வாங்கக்கூடாது. எத்தனை பேர் கொடுத்தாங்க? கர்த்தர் சாட்சி வாங்கலை. நான் கொடுக்கத்தான் போனேன்னா வாங்கிறதுக்காக நான் போகல. நான் கிறிஸ்துவை அறிவிக்க போனே தவிர அவங்ககிட்ட உன்னை வெற்றுக்குள்ள நான் போகவில்லை. இவர் செஞ்ச காரியம்னா ஒருத்தர் காணிக்கை கொடுத்தாரு, வாங்கி பாக்கெட்டில் போட்டு போயிட்டாரு. வாங்கினதே தப்பு, போதகருக்கு சொல்லாத 2வது தப்பு, 3வது பாக்கெட் பண்ணிட்டு போகிறது அதை விட பெரிய தப்பு. நம்முடைய சபைக்கு பாஸ்டர் செல்வராஜ் அவருடைய சபையிலேருந்து அடிக்கடி முன்பு வந்து கொண்டிருந்தார்கள். நான் வெளியூர் போகும்பொழுது அல்லது சரீர சுகவீனமாக இருக்கும்போது பிரபு என்கிற ஒல்லியாக ஒரு ஊழியக்காரர் வருவார். அவர் சபையில் விசுவாசியாங்க. அவர் செய்தி கொடுக்க வருவார். அடிக்கடி எப்படி இது வரைக்கும் ஒரு 7-8 வாட்டி எடுத்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். அவர் எப்போதும் என்ன தெரியுமா சொல்லுவார்? உத்தம விசுவாசி ஊழியத்துக்கு கூப்பிடும்போது, பாஸ்டர் நீங்கள் ஒரு வார்த்தை, நான் வரேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒரு வார்த்தை என் பாஸ்டர்கிட்ட சொல்லிடுங்கன்னுவார். அப்புறம் நான் கூப்பிட்டு சொல்லுவேன், பாஸ்டர் இந்த மாதிரி அவர் ஃப்ரீயாக இருக்கிறாரு, இந்த வாரம் அனுப்ப முடியுமான்னு கேட்பேன். ஐயோ பாஸ்டர் தாராளமாக யூஸ் பண்ணுங்கன்னாரு. அப்போ உத்தம விசுவாசி என்னன்னு தெரியுமா? ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போகும்போது, பாஸ்டர் நான் போகட்டுமா என்று கேட்டு விட்டு போகிறது. நான் இது ஆதாரம் ஒன்று சொல்லணும்னா, திருச்சியில் ஜேக்கப் இருக்கிறாரு. அவர் தான் அந்த ஆதியும் அந்தமுமான அந்த பாட்டை பாடி ரொம்ப அற்புதமாக நடத்தினவர். அப்போ அவர் அந்த பாடல் பாடும்போது தான் எனக்கு அபிஷேகம் கிடச்சிது. அபிஷேகத்துக்காக
நான் போகாத சபை கிடையாது. சிலர் என் தலையில் கை வைக்கிறேன், நாங்கள் கர்த்தர் யாருமே என் தலையில் கை வைக்க விடலை. நான் உண்மையாக சாட்சியாக சொல்கிறேன், கர்த்தருக்கு என் தலையில் ஒருத்தர் கை வச்சு எனக்கு அபிஷேகம் கிடைக்க கர்த்தர் அனுமதியே யாருக்கும் கொடுக்கல. எத்தனையோ சபைக்கு போனேன், எத்தனையோ இடத்துக்கு போனேன், கிடைக்கவே இல்லை. கடைசியில் அந்த 10 நாள் தேனி கூட்டத்துக்கு போயிருந்தப்ப எனக்கு ரொம்ப வெறுத்து போச்சு. அந்நிய பாஷை கிடைக்கலன்ற ரொம்ப வெறுப்பு, எனக்கு ரொம்ப கோபம். எனக்கு கிளம்பிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ தான் திருச்சியில் இருக்க விக்டர் ஞான்ராஜ் வராரு. நான் கிளம்பலாம் முடிவு பண்ணப்போ அவர் சொல்ல, இன்றைக்கி உங்கள் கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ண போகிறா சொல்லிட்டு போயிட்டார். இப்போ மேடையில் அவர் பேசுகிறாரு. அடுத்ததாக ஜேக்கப் ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் பார்க்குறேன், அவர் வராரு. அவர் ஆதியும் அந்தமும் மாணவரை பாட ஆரம்பித்த உடனேயே அபிஷேகம் இறங்கிச்சு. இப்படி உட்கார்ந்துருந்தேன்னா அத்தனை பேர் யார் மேலே இறங்கலை, என் மேலே இறங்கின அபிஷேகம் தூக்கி பின்னாடி போட்டுச்சு. அப்படியே தூக்கி பின்னாடி போய் பொத்துன்னு விழுந்தேன். நான் ஏன் அழுதுன்னு தெரியாது, யாரையும் தலையில் கை வைக்காமல் கர்த்தனுக்கு அபிஷேகத்தை கொடுத்தார். இப்போ ஏன் இதை சொல்கிறேன்னா, அந்த ஜேக்கப் ரொம்ப எனக்கு பிடிச்சி போச்சு. ஏன்னா அபிஷேகம் கிடைச்சது, அவர் மூலம் கிடைச்சதுனால அவர் ஒரு ஆராதனை நடத்துவது எப்படின்ற ஒரு 3 நாள் கூட்டம் வச்சுருந்தார் திருச்சியில். நான் அவர்கிட்ட பேசிட்டேன், எனக்கு லாட்ஜெலாம் ரூம்லாம் புக் பண்ணிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன். நான் வருவதாக கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அவர்கிட்ட நான். ஏன்னா எனக்கு ஆராதனை பற்றி தெரிந்து கொள்ள ரொம்ப ஆசை. ஏன்னா எனக்கு பாட வராது, எனக்கு இசை ஞானம் கிடையாது, ஞானம் சூனியம் அந்த விஷயத்தில். ஸோ அதனால் நான் போகலான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக கிளம்பிட்டு நேராக பாஸ் வீட்டுக்கு போனேன். பாஸ் இந்த மாதிரி திருச்சிக்கு போகிறேன், என்ன விஷயம் அப்படின்றாரு. இந்த மாதிரி பாஸ் ஜேக்கப் ஒரு ஒர்ஷிப்ஸ் 3 நாள் கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாரு, நான் போகிறேன். அப்போ ஏன் சொல்ல வந்தேன்னாரு. இல்லை உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனேன்னு. நீ புக் பண்ணும்போது நீ அவர்கிட்ட என்கிட்ட கேட்டியான்னாரு. இல்லை கேட்கல. அப்போ சொல்கிறதுக்கு முன்னாடி ஏன் வந்த, போயிட்டு வா அப்படின்ட்டாரு. அடுத்த நிமிஷம் ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டேன் நான். அடுத்த நிமிஷம் உடனே பாஸ்டர் நான் போகலைன்னு சொல்லிவிட்டு ஜேக்கப்புக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் நான் மன்னிச்சிருங்க, வர முடியாத சூழ்நிலை என்று சொல்லி நம்ம கேன்சல் பண்ணேன் நான். அப்போ உத்தம குமாரன் என்பது தான் தோன்றித்தனமாக விசுவாசி நடப்பதல்ல, ஊழியத்திலே எந்த காரியத்திலும் சபையை இன்வால்வ் பண்ணணும். சபை ஊழியனை இன்வால்வ் பண்ணி செய்யும் பொழுது தேவன் அந்த காரியங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு அநேகர் தனக்கு தோணுனதெல்லாம் செய்வாங்க, தனக்கு தோணு எல்லாம் செஞ்சுட்டு பாசனம் இப்படி செஞ்சிட்டேன்னு வந்து நிற்பாங்க. அல்ல, உத்தம குமாரன் யார் என்றால் முடிவு தவறோ சரியோ தலைமை தான் எடுக்கணும். நம்ம என்ன பண்ணக்கூடாது, முடிவை எடுக்கக்கூடாது. அப்போ உத்தம குமாரனாகிய விசுவாசி யார் தெரியுமா? சபையுடைய தரிசனத்தோடு சேர்ந்து நடக்கணும். சபையுடைய தரிசனத்தோட சேர்ந்து நடக்கணும். இன்னைக்கு ஏன் நிறைய பேர் இந்த சத்தியங்கள் தெரிந்த மணிக்கு நீங்கள் எத்தனை பாட்டுக்காரங்க இருக்காங்க, நீங்கள் போய் அத்தனை பாட்டுக்காரங்களை கேளுங்க, உங்கள் சபை எதுன்னு கேளுங்க, சொல்ல மாட்டாங்களே. சபை எதுன்னு கேளுங்க, சபையே இல்லை. ஒரு வாரம் அங்கே போகிற, ஒரு வாரம் இங்கே நாடோடியா? அப்போஸ்தலர் நடபடி என்ன சொல்லுது? உனக்கு ஒரு திருச்சபை இருக்கணும், உனக்கு ஒரு சபை இருக்கணும், அந்த சபையில் அடங்கி இருக்கணும். அந்த சபையில் இருந்தால் நீ ஊழியத்துக்கு போகணுமே தவிர ஊரெல்லாம் சுற்றிட்டு ஏதோ ஒரு இடத்துல போய் உட்காருவாங்க சபைக்கு. அங்கே சபைக்கு பாசுக்கு கனம் கொடுக்க மாட்டாங்க, மரியாதை கொடு. ஆனால் இவங்க வந்தால் எடுத்து பாசு என்ன பண்ணிடணும், அவங்க கையில் ஸ்பீக்கரை கொடுத்துடணும், அவங்க கையில் எல்லாத்தையும் கொடுத்துடணும். அப்படி எதிர்பார்ப்பு. இது உண்மை, இது நடைமுறை நடந்து கொண்டு இருக்கிற காரியம். ஏன்னா இன்னைக்கு தான் தோன்றித்தனமாக ஊழியம் செய்கிற அநேகர் எழும்பி இருக்கிறார்கள், தன் பட்டதெல்லாம் சரி என்று சொல்லுங்க. அப்போ உத்தம குமாரனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன்னா அவங்க ஏன் செய்யறாங்க? முதலாவது வேதத்தை என்ன செய்கிறது கிடையாது, வாசிக்கிறது கிடையாது. வேதத்தை வாசிச்சாதான் அப்போஸ்தலர் நடபடிகள் என்ன சொல்லப்பட்டிருக்குது, அவர்கள் எருசலேமிலிருந்து உத்தரவு இல்லாமல் எதையும் செய்கிறது கிடையாது. எருசலேமில் இருக்கிற தலைமையிலிருந்து கேட்காம எதையும் செய்ய மாட்டாங்க. அது ரெண்டாவது, எந்த ஒரு பாஸ்டர் கீழே ட்ரைனிங் கிடையாது. ஒரு பாஸ்டர் கீழே உட்காந்து காரியத்தை கற்றுக்கொண்டு பின்பதாக ஊழியத்தை ஆரம்பிக்கல. பாஸ்டர் கீழே உட்காந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு திடீர் ஒரு நாள் கர்த்தர் என்னோடு பேசினா நான் போகிறேன்ருவாங்க. நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, உத்தம குமாரன் என்பவர்கள் சபையின் தரிசனத்தோடு இணைந்து சபையின் காரியங்களில் தங்கள் தோள் கொடுத்து ஓடுகிறவர்கள் தான் உத்தம குமாரர்கள். அப்போ நல்ல விசுவாசி யார் தெரியுமா? பிரியமுள்ள குமாரனாக இருக்கணும். ரெண்டாவது உத்தம குமாரனாக இருக்கணும். சரி, இப்படி ஒரு வேளை நீங்கள் பிரியமான விசுவாசியாக உத்தம குமாரனாக விசுவாசியாக இருந்தீங்கன்னா பாஸ் என்ன செஞ்சிருவார்? அதை தான் சொன்னேன். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் 3வது 4வது வசனம் நீங்கள் வாசிக்க வேண்டாம், ஏன்னா கடந்த வாரம் சொல்லியிருக்கிறேன் நான். பாஸ் ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் 1000 ரூபா கொடுத்தா பாஸ் உங்களுக்கு 1100 ரூபா தரமாட்டார். இருக்கிறீங்களா? நீங்கள் 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா பாஸ் உங்களுக்கு 1101 ரூபா தரவே மாட்டார். எந்த பாஸ்ட்டுமே என்னையும் சேர்த்து தர மாட்டாங்க. 1101 ரூபா தருவான்னு நினச்சிடாதீங்க. ஒன்று செய்வார், அவர் சபையின் ஊழியத்துக்கு தாங்குவது நிமித்தம்
சபையின் ஊழியத்தில் தோள் கொடுப்பது நிமித்தம் பிரியமுள்ள உத்தம குமாரனாகி அப்படிப்பட்ட விசுவாசிகளை அவர்கள் நினைத்து வாஞ்சையாய் தேவ சமூகத்தில் அவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவார். அப்போ ஒரு குடும்பத்தை நினச்சி பாஸ்டர் ஸ்தோத்திரம் பண்ணும்போது அந்த குடும்பத்துக்கு தேவன் தருகிற கிருபையை தாண்டி பாஸ்டருடைய இருதயம் அவர்களை நினைத்து அவர்களை வாஞ்சித்து அவர்கள் செய்கைக்கு நன்றி செலுத்த முடியாத தேவ சமூகத்தில் இந்த குடும்பம் இப்படிப்பட்ட நன்மைகளை செய்திருக்கிறார் ஆண்டவர், கர்த்தர் அவர்களை மறவாது இருப்பீராக என்று சொல்லும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தில் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை கர்த்தர் தடையை மாற்றி ஆமென் தம்முடைய கிருபையை அந்த இடத்துல விளங்க பண்ணுகிறார். அப்போ இதுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஊழியக்காரன் தான் சபையில் பிரியமாய் தான் சபையில் உத்தமமாய் இருக்கிற குமாரனை போன்று இருக்கிற விசுவாசிக்கு செய்கிற கைமாறு, இது மாத்திரமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஊழியக்காரன் மற்ற யாருக்கு ஜெபம் பண்ணுறது இல்லையா? நல்லா தெரிஞ்சுக்கணும். ஊழியக்காரன் பண்ணுகிற ஜெபத்தில் ரெண்டு விதம் இருக்கிறது. ஒன்று, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, அப்படிப்பட்டவர்களே காண வாஞ்சையா இருந்து அப்படிப்பட்டவர்களை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறது இருதயத்தின் ஆழத்திலிருந்து எழும்புகிற சந்தோஷத்தினால் ஏறெடுக்கப்படுகிற ஸ்தோத்திரம். இன்னொரு ஸ்தோத்திரம் இருக்கிறது, ஊழியக்காரன் உக்கிரணக்காரனாய் இருக்கிறபடியினாலே ஊழியக்காரன் தேவ சமூகத்திலே நான் விண்ணப்பம் பண்ணாதிருப்பேனாகில் அது எனக்கு பாவமாய் கருதப்படும். அப்ப எல்லாருக்கும் விண்ணப்பம் பண்ணணும். அப்ப கடமைக்காக சிம்பிளா சொல்லட்டுமா, ஒய்ஃப் சர்வ் பண்றதுக்கும் வெயிட்டர் சர்வ் பண்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அல்லேலூயா. ஊழியக்காரன் ஒரு வெயிட்டர் போல உங்களுக்காக தேவ சமூகத்தில் நின்று, நான் ஒரு உக்கிரணக்காரன், வேற வழி இல்லை, இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க, ஸ்டில் நீர் ஆசீர்வதின்னு சொல்வதற்கும், ஆண்டவரே நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கிறீங்க, நல்ல உதவி செய்கிறாங்க, நல்ல எல்லா காரியத்திலும் பங்கெடுக்கிறாங்க, ஆண்டவரே எல்லா காரியம் தோள் கொடுக்குறாங்கப்பா, நீர் இவர்களை மறவாது இருப்பீராக என்று சொல்லி அந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணும்போது அது வித்தியாசமான ஒரு ஜெபம். அப்ப ஒரு ஊழியக்காரன் உங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது உக்கரான காரனாக ஜெபம் பண்ண வேண்டுமா, அல்லது மன வாஞ்சையா இருந்து சந்தோஷமா இருந்து உங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டுமா என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவாராக. நான் இன்னொரு வித்தியாசத்தை காட்டிடுமா? பிரியமான குமாரனுக்கும் உத்தமமான குமாரனுக்கும் பொதுவான விசுவாசிக்கு உள்ள ஒரு வித்தியாசத்தை, நான் உக்கிரணக்காரனாக ஜெபித்தால் நீங்கள் பொதுவான விசுவாசி. நீங்கள் யாரு? பொதுவான விசுவாசி. அதுவே நான் மற்ற விசுவாசிகளுக்கு ஜெபிப்பதை பார்க்கிலும், யோசேப்புக்கு எல்லாருமே சகோதரர்கள், எல்லாருக்கும் ஒரு பங்கு, பென்யமீனுக்கு 5 பங்கு. புரியுதா இல்லையா? அல்லேலூயா. ஆகவே ஊழியக்காரன் என்பவன் அவன் படித்தவனா படிக்காதவனா அதெல்லாம் கிடையாது, அவன் மேலே இருக்கிற அபிஷேகம் தான் பேசும். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆகவே உங்களுக்கு 1 பங்கு வேண்டுமா 5 பங்கு வேண்டுமா என்பதை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும்.